function president, the MTT Hindu College principal, Dr. K. Balasubramanian. Welcome to the stage, sir. I extend my respectful welcome to our guest of honor, to Science BT Assistant Tirumati K. Sublakshmi. Welcome to the stage, ma'am. We are deeply honored by the presence of our MTT Hindu College HOD, retired Professor Thiru B. Adivaragamurthy. Welcome to the stage, sir. A sincere welcome goes to the MTT Hindu College Higher Secondary School Headmaster Thiru M. Somasundaram. Welcome to the stage, sir. We warmly welcome our Mandal President Thiru B. Harigara Karthigeyan and Mandal Secretary Thiru R. Sivakumar. Welcome to the stage, sir. Our heartfelt welcome goes to the teachers of MTT School and members of Mandram and students. Hearty welcome to you all. Today is an auspicious day to all of us. Yes, we celebrate the education scholarship distribution function of Trinavakarsam at Chayam Mandram. Once again, I welcome you all. Thank you. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவேண்டல். தந்தை சங்கரனே அடியேன் ஆயும் நின்பான் அன்பு கொண்டேன் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐநோம் நின்று ஒன்றலுட்டார் மாயுமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேதியன் அழகிய ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்து வணங்குவான். எல்லோருக்கும் நன்றி. அமருங்கள். இறைவன் திருவள்ளால் இன்றைய தினம் திருநாவுக்கரசர் நற்செய்தி மன்றம் நடத்தும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா. இந்த இனிய விழாவிற்கு வரவேற்புரை நல்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த விழாவில் தலைமையேற்று தரும்படி எனது ஆசிரியரும் நாதிதா இந்து கல்லூரியின் முதல்வருமான முனைவர் கு. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை வேண்டிய போது, அதாவது தேர்வு பணியின் காரணமாக அலைபேசியில் தான் நான் அழைப்பு விடுத்தேன். அந்த அழைப்பை முழு மனதோடு ஏற்று இந்த விழாவிற்கு தலைமை ஏற்க வருகை புரிகிறார்கள். அன்னாரை பணிவன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது மன்றம். அதுபோலவே முன்னிலை வகித்து தரும்படி பேராசிரியர் ஐயா ஆதிவராகமூர்த்தி அவர்களையும் என்னுடைய ஆசிரியர் அலைபேசியில் தான் இந்த வேண்டுகோளை விடுத்தேன். கரும்பு தின்ன கூலி வேண்டுமா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது, நிச்சயமாக நான் வருகிறேன் என்று இந்த வயதில், எதையும் தள்ளாத இந்த வயதில் இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வருகை புரிகிறார்கள். அன்னாரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மன்றம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி சாயி சுப்லட்சுமி அவர்களை வேண்டியிருந்தோம். இன்று தேர்வு பணி சார்ந்த கூட்டத்திற்கு செல்ல இருப்பதால் அவர்களுக்கு பதிலாக அவர்களது தோழி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி சுப்லட்சுமி அவர்களை இந்த மேடையை அலங்கரிக்க அனுப்பியுள்ளார்கள். அவர்களை வருக வருகை என்று வரவேற்பதில் மன்றம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அதுபோலவே இந்த மன்றத்தின் நிகழ்வுகளுக்கு நாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் இந்த மன்றத்தின் உறுப்பினராகவும் பல்வேறு உதவிகளை செய்து வரும் இந்த அன்புக்குரிய அண்ணன் திரு மு. சோமசுந்தரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மன்றத்தின் உறுப்பினர்கள், துணைத் தலைவர் திரு வேலாயுதம், துணை செயலாளர் திரு கைலாஷ் கட்டளை,
செயற்குழு உறுப்பினர் திரு நெல்லை கோமான் மற்றும் பொருளாளர் திரு கோபி, மன்றத்தின் உறுப்பினர்கள் மோனிகா, பேச்சிமுத்து மற்றும் பழனிக்குமார் மற்றும் மாஜிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியை திருமதி மாரியம்மாள் மற்றும் ஒரு சிலர் பெயர் நான் கவனிக்க தவறி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு இன்றைய தினம் இங்கு நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமான மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அவர்களது பெற்றோரையும் பணிவன்போடு இம்மன்றம் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. திரு கைலாச கட்டளை அவர்களை மேடைக்கு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவில் நாங்கள் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க, அதாவது வருமானம் ஈட்டும் தகப்பனார் இல்லாத சூழ்நிலையில் கல்வியினை தொடர்ந்து தன்னுடைய முயற்சியால் படித்து வரும் குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக அவர்களது கல்லூரி கட்டணம் முழுவதையும் நாங்கள் மன்றத்தின் சார்பாக அளித்து வருகிறோம். இதுவரை 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார்கள். தற்போது சுமார் 16 பேர் பட்டப்படிப்பு பயின்று வருகிறார்கள். 2 மாணவிகள் மருத்துவக் கல்லூரியிலும் 2 மாணவர்கள் பொறியியல் கல்லூரியிலும் ஏனைய மாணவர்கள் கலைக்கல்லூரியிலும் பயின்று வருகிறார்கள். இந்த ஆண்டு சிறப்பு நிகழ்வாக எங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்களோட சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இனிஷியல் ப்ராசஸா இந்த ஆண்டு ஒரு 4 மாணவர்களையும் ஒரு மாணவியையும் தேர்வு செய்துள்ளோம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ளார்கள். அடுத்த ஆண்டு 11ஆம் வகுப்பு சேரும்போது அந்த அட்மிஷன் ஃபீஸ்ல இருந்து அவங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ, பொறியியலோ இல்ல கலைக்கல்லூரியோ எது படிக்க விரும்புறாங்களோ அந்த பட்டப்படிப்பை எந்த கல்லூரியில பயின்றாலும் அதற்கு உண்டான முழு கல்வி கட்டணத்தையும் இம்மன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு வருகை புரிந்துள்ள புகைப்பட கலைஞர் திரு செந்தில் அவர்களையும் வீடியோகிராபி ஆனந்த் அவர்களையும் மற்றும் அவர்கள் வந்த உதவியாளர்களையும் மற்றும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்புரையின் தொடக்கமாக வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்து விடுகிறோம். விழா தலைவர் முனைவர் கு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் துணைத் தலைவர் திரு வேலாயுதம் அவர்கள் இந்த பொன்னாடியை அணிவிப்பார்கள். அவர்களை பணியோடு அழைக்கிறேன். மன்றத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசினை அதுபோல ஐயா ஆதிவராகமூர்த்தி அவர்களுக்கு மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு சீதாராமன் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவிப்பார்கள். இந்த நினைவு பரிசினை மன்றத்தின் உறுப்பினர் திரு சோமசுந்தரம் அவர்கள் வழங்குவார். இன்றைய தினம் அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள திருமதி மன்றத்தின் உறுப்பினர் மோனிகா அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். கே சுப்புலட்சுமி அவர்கள் பணி நிறைவு பெற உள்ளார்கள். அவர்களுக்கு எல்லாரும் கை தட்டினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மன்றத்தின் பொருளாளர் திரு கோபி அவர்கள் எங்களது மன்றத்தின் சார்பாக வழங்கப்படும் இந்த 4 திருவுருவப் படத்தை விழா தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் வழங்குவார்கள். சாரி கொடுத்துட்டாங்க. நூலகத்தின்
நூலகத்தின் சார்பாக இந்த சிறு நூலினை திருமதி சுப்லட்சுமி அவர்களுக்கு முத்தையா அவர்களின் அம்மா பொறியியல் கல்லூரி மாணவர் முத்தையா அவர்களின் பெற்றோர் இந்த நூலை வழங்குவார்கள். புவனேஸ்வரி அம்மா அவர்கள் நூலகத்தின் சார்பாக இந்த சிறு நூலினை ஐயா ஆதிவராகமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் புவனேஸ்வரி அவர்களின் தாயார் வழங்குவார்கள். திரு நெல்லை கோமான் அவர்கள் எங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சோமசுந்தரம் அவர்களுக்கு இந்த சிறு நூலினை பரிசு வழங்குவார்கள். தொடர்ச்சியாக விழா தலைமை உரை ஆற்றும்படி விழா தலைவர் ஐயா திரு கே பாலசுப்ரமணியன் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நார்மலா எந்த ஒரு மனிதனுக்கும் மன நிறைவான நாட்கள் கொஞ்சம் இருக்கும் வாழ்க்கையில். அந்த மாதிரி இன்றைய நாள் எனக்கு மிகவும் மன நிறைவான நாள். என்ன அப்படின்னா, என்னுடைய மாணவர் ஹரிஹர சுப்பிரமணியன் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு 2012 இந்த மன்றத்தை நிறுவி இந்த மாதிரி கல்வி புரட்சி, அமைதியான புரட்சி எனக்கு சொல்லுவாங்க. அதாவது நூலகம் நடத்துறாருன்னு சொல்லுவாரு. ஆனால் இந்த மாதிரி நற்செயல் செய்யறது எனக்கு தெரியாது. பையங்களுக்கு கல்வி உதவி செய்யறதுலாம் எனக்கு இன்னைக்கு இவர் இப்போ இந்த ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் 3 ஜென்ரேஷனா நம்ம கல்லூரியில் எனக்கு சாரு டீச்சர் ஆதிவராமூர்த்தி சார் என்னுடைய குருநாதர். டீச்சர்னு குருநாதருக்கு வித்தியாசம் இருக்கு. சொல்லி கொடுக்குற வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறது வேற. அதனால அந்த பெருமை மிக்க ஆதிவராமூர்த்தி சார். அடுத்து என்னுடைய மாணவர். இப்போ 3 ஜென்ரேஷன். அவர் வாத்தியார், நான் அவனுக்கு வாத்தியார். அப்போ 3 ஜென்ரேஷன்ஸ் இந்த இடத்துல கூடியிருக்கோம். அது எனக்கு மன நிறைவாக இருக்கு. இன்னொன்று சுப்புலட்சுமி மேடம் என்னுடைய அக்கா. நம்ம ஸ்கூலில் அவங்க டீச்சராக இருக்காங்க. இதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு கல்வி புரட்சி அமைதியாக பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு என்னுடைய மாணவர். அதோட இந்து கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த நன்கொடை வழங்குறது புதுசு இல்லை. அதான் எல்லாருக்குமே இந்த இது இந்த ரத்தத்தில் ஓடுற மாதிரி பழக்கத்தில் இருக்குது. அது மாதிரி எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் வரும். நன்கொடை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எண்ணத்தில் உருவாயிரும். இதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் 2008 என்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய மாணவர் பிஎஸ்சி படித்து அந்த பையன் 2 பேருக்கு எம்எஸ்சி படிக்கிற பையங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு முழுமையான கல்வி கட்டணம் பூரா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இந்த இடத்துல சொல்கிறது பெருமையாக இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த அமைதியான கல்வி புரட்சியில் என்னையும் பங்கெடுக்க வைக்கணும்னு நினச்சி இந்த இடத்துல இந்த மன்றத்துக்கு 25,000 ரூபா நான் வழங்கணும்னு அவருடைய தலைவர் ஹரிஹர சுப்பிரமணியன் சார்ட்ட இதில் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் கொண்டு வரும். ஏன்னா இது கல்வி தான் எல்லாருக்கும் முதன்மையான இது. கல்வி இருந்தாலே மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்மளை தேடி வரும். அதை இந்த அளவுக்கு 2012 நடத்தி கொண்டு இருக்க அவருக்கு வாழ்த்துக்கள். இவரோட நடத்தக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் வாழ்வில் நாம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதாவது அறத்தால் வருவதே இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறத்தை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த இடத்துல சொல்லோடு மட்டும் இல்லாமல் செயலுக்கும் முன்னுதாரணமாக இருந்து எங்கள் பால் கொண்டுள்ள அன்பால் எங்களை நம்பி தாங்கள் அளிக்கும், நான் அந்த நன்கொடையை ஒரு பொறுப்பாக தான் நினைக்கிறேன். தாங்கள் அளிக்கும் அந்த பொறுப்பை மிக கவனத்தோடு செயல்படுத்துவோம் என்ற உறுதி கூறி இந்த விழாவிற்கு வருகை புரிந்தமைக்கு உங்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகைக்கான காசோலையை வழங்கலாம் என்று நினைக்கிறேன். விழா தலைவர் அனுமதியுடன் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் புவனேஸ்வரி
கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 உள்ளூர் இடம் கிடைச்சு நம்ம மருத்துவக் கல்லூரியில திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு புக் மணி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருக்கா. லோக்கல் ஸ்டூடெண்ட் தான், சிஎன் வில்லேஜ். இந்த புவனேஸ்வரியோட தம்பி வந்து எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவன் 10th முடிச்சு அவன் இப்போ பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கான். புவனேஸ்வரியுடைய தாயார் வருகை விருந்தினார்கள். அண்ணாவிடம் இந்த காசோலையை வழங்கும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்பா வரல, முத்திரம் வரல. உமாபதி எங்கள் பள்ளி மாணவர், தற்போது காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரியில் பிஇ பயின்று வருகிறார். சந்தோஷ்குமார் அவரும் மதிதா பள்ளி மாணவர். எம்எஸ் யூனிவர்சிட்டியில பிகாம் படிச்சுட்டு இருக்காரு. காலி வந்த மாதிரி தெரியல. மாரி செல்வம் மதிதா இந்து கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்காரு. மாணவர் திருமூர்த்தி அவர் இன்னைக்கு காலேஜ் சார்பாக ஒரு டூர் போயிருக்காரு. அவங்க அம்மா வந்திருக்காங்க. சேவியர்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்காரு. எம்டிடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட். முத்தையா அவர் வந்து அரசு பொறியியல் கல்லூரியில நாகர்கோவில்ல படிச்சுட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு காலேஜ் இருக்கு. அதனால காலேஜ் இருக்கிறதுனால வரல. குமரேசன் எங்கள் பள்ளி மாணவர், இப்போது அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார். பாஸ்கெட் பால் பிளேயர். பிரபாகரன் அவரும் மதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மாணவர், பாஸ்கெட் பால் பிளேயர். அடுத்த ஆண்டு கல்லூரி செல்ல இருக்கிறார். வரல, வந்துட்டு இருக்காங்க. பிரம்மவாணி ஸ்ரீ அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு காலேஜ். எம்காம் படிச்சுட்டு இருக்காங்க. பிகாம் நம்ம அறக்கட்டளை மூலமாக தான் படிச்சாங்க. இப்ப எம்காமுக்கு உண்டான கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நன்றி. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக முன்னிலை உரை பேராசிரியர் ஆதிவரதமூர்த்தி ஐயா அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். கேபி சார் சொன்ன மாதிரி ஆதிவராகமூர்த்தி சார் வந்து எனக்கு ஆசிரியர், நம்ம பிரின்சிபல் சார் கேபி சாருக்கும் ஆசிரியர். இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, நானும் பிஎஸ்சி பிசிக்ஸ், 2 பேரும் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். கே பாலசுப்ரமணியன் சார் வந்து எனக்கு தியரி கிளாஸ் எடுப்பாங்க. தியரியில முதல்ல கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எடுத்தது எனக்கு கேபி சார் தான். அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் முதல்ல எனக்கு கொடுத்தது வந்து இந்த 2 ஆசிரியர்களும். எப்படின்னா, சார் வந்து லேப் இன்சார்ஜ். சார் வந்து ரிட்டையர்ட் ஸ்டேஜ், அதனால லேப்ல இருப்பாங்க. சார் வந்து முதல்ல எங்களுக்கு கம்ப்யூட்டர் கீபோர்டை எங்களுக்கு காமிச்சு எங்க வரைகளை அந்த கீபோர்ட்ல அறிமுகப்படுத்தினது ஆதிவராகமூர்த்தி ஐயா தான். 2 பேரும் பிசிக்ஸ். ஒரு நல்ல வாய்ப்பு. 2 பேரையும் நான் அழைப்பதற்கு எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அந்த வகையில் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி 2 பேரையும் நான் வணங்கி இந்த நிகழ்ச்சியில முன்னிலை உரை பெறும்படி ஐயா ஆதிவராகமூர்த்தி அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்க உட்கார்ந்து பேசலாம் ப்ளீஸ். இந்த மாபெரும் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஈந்த பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற அந்த நிலையில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மாணவர்கள் அற்புதமான மாணவர்களை
சந்தித்து அவர்கள் வாழ்த்துரை வழங்கும் போது எனக்கு பெரும் மகிழ்வாக இருக்கிறது. இதைவிட வேறு என்ன வேண்டும்? எந்த செல்வமும் தேவையில்லை. அதுபோல் அந்த மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், பெருமிதம் அடையும் வகையில், நாம் மனதில் பெருமிதம் அடையும் வகையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது என் மனம் புலகாங்கிதம் அடைகிறது. இந்த மாணவர்களை பெற்றதற்காக நான் முதற்கண் உங்களுக்கு நான் நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். For every action there will be equal and opposite reaction என்று நாங்கள் ஏப்ரல் துறையில் சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் விதைத்தோம், நன்றாக வளர்ந்து நிற்கிறது. எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஒரு விதை, எத்தனையோ விதைகளை தூவுகிறோம், அந்த விதையில் ஒரு விதை வாழலாக வளர்ந்து நிற்கிறது என்றால் அதை பார்க்கும் பொழுது உண்டாகும் அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதுபோல் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். பாலசுப்ரமணியன் விளையாட்டாக சொல்லுவேன், அவர் என்னிடம் பயின்று எங்கள் கல்லூரியிலேயே ஆசிரியராக சேர்ந்து விட்டார். அப்பொழுது விளையாட்டாக நான் சொல்லுவேன், உன்னுடைய வயதும் என்னுடைய சர்வீஸும் ஒன்று என்று சொல்லுவேன். நீ பிறக்கும் பொழுது நான் கல்லூரிக்கு வந்திருக்கேன் என்று சொல்லுவேன். ஒரு விளையாட்டாக தமாஷாக சொல்லுவேன். அந்த பாலசுப்ரமணியன் இப்பொழுது கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து பலவிதமான நன்மைகளையும், அதாவது ஏற்கனவே இருந்த பிரின்சிபல் எல்லாவற்றையும் நான் அறிவேன். இந்த பிரின்சிபல் ஒரு டிஃபரண்டான பிரின்சிபலாக இருப்பதை நான் நினைத்து உள்ளம் பூரித்து போகிறேன். அவர் அவ்வளவு சேவை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கல்லூரிக்காக. இந்த கல்லூரி என்பது, இந்து கல்லூரி என்பது எங்களுக்கு அல்மானம், தாய் வீடு போல. அந்த தாய் வீட்டை தரமும் கெடாமல் மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கும் பாலசுப்ரமணியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அதுபோல இந்த என்னிடம் இயற்பியல் துறையில் படித்து இப்பொழுது மேல்நிலைப் பள்ளியிலே கணக்கராக வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் தம்பி ஒரு முத்து. ஏனென்றால் அவர் செய்யும் தொண்டுகள் இப்பொழுது வந்தவுடன் கேட்டு சொன்ன மாதிரி மிக அற்புதமான தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். இது எனக்கு தெரியாது. இந்த தொண்டுகள் அவர் செய்து கொண்டிருப்பது தெரியாது. இடதுகை செய்வது வலது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள் பழமொழி. அதுபோல அவர் சைலண்டாக 12 வருடங்களாக இந்த தொண்டை செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையிலேயே நான் பெருமகிழ்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தாய் உள்ளம் எப்படி பூரிக்குமோ அப்படி இந்த மாணவர்களை கண்டு பூரிக்கிறேன். நீங்களும் வாழ்க்கையிலே படிக்க வேண்டியது என்னவென்றால் அந்த மாணவர்களைப் போல நீங்கள் வர வேண்டும் என்பதுதான். என்னுடைய இந்த 2 மாணவர்களைப் போல நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறி மிக அற்புதமான செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய, அப்புறம் இன்னொரு ஆளை மறந்துட்டேன் சார், உங்க இந்து கல்லூரியினுடைய மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அவர் எனக்கு மாணவராக இல்லாவிட்டாலும் அவர் மாணவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். என்னிடம் பயிலாவிட்டாலும் அவர் ஒரு மாணவர் தான். எனவே
மிக கனிவானவர், மிக அற்புதமானவர். அவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல சகோதரி சுப்புலட்சுமியை பற்றி சொன்னார்கள். எனவே அவர்களும் இந்த நேரத்திலே வந்து கேபிக்கு சிஸ்டர் என்று சொன்னார். அதனால் அவர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த சிறப்பு செய்வதற்காக நானும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் கைலாஷ், அதாவது கார்த்திக்கு அவர் இன்றுதான் நான் முதலில் பார்க்கிறேன். பார்த்த உடனேயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அவர் மேல என்ட்ரன்ஸ்லயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். எனவே அகத்தின் அழகு முகத்தில். நடராஜ பிள்ளை என்பவர் சரித்திரம் படைத்த ஒரு ஆசிரியர். அவர் காலகட்டத்திலே இந்து கல்லூரியினுடைய அந்த வரலாற்றிலே அவர் மிக 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 ஒரு திறமையான ஒரு தலைமை ஆசிரியர். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய பேரன் என்று சொல்லும்போது இன்னும் மகிழ்வாக இருக்கிறது. ஒரு அடிஷனல் பாயிண்ட். என்னுடைய அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய கார்த்திக்கு சண்முகமா பிசிக்ஸ் தானே அதை சொல்லுங்க. அந்த சண்முகம் என்பவர் எனக்கு மிக 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 சிறந்த நண்பன். ஏனென்றால் பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு தடவை போயிருக்கிறேன் சதகத்துல்லா கல்லூரிக்கு. அப்பொழுது என்னுடன் உடனேயே இருந்து என்னை அவ்வளவு நன்றாக கவனித்து அவர் மிக மிக இனிய நண்பராக இருந்து என்னை வரவேற்றார் என்பதை இந்த காலகட்டத்திலே சொல்லிக் கொள்கிறேன். எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த எனது மாணவர் கார்த்திக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே இந்த இந்த பரிசு இந்த சிறிய தொகை கொடுக்கிறார்களே, அந்த தொகை என்பது உங்களுக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் நியாயத்தின் மானப்பெரிது. இது உலகத்தை விட மிக உயர்ந்தது. எனவே நீங்கள் இந்த இரண்டு குறைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மானப்பெரிது. அதுபோல என்னை குரல் சொல்லி அடுத்த குரல் நன்றி. நன்றி கொண்டார்க்கும் உண்டால் உயிரில்லை செய் நன்றி கொண்டவதற்கு. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த தொண்டெல்லாம் கொண்ட இந்த மனிதர்களை ஒரு ரோல் மாடல், அதாவது உங்களுக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையிலே நீங்களும் இதை போன்ற தொண்டுகளை செய்வதுதான் அவர்கள் செய்யும் அந்த தொண்டுக்கு செய்யும் கைவாறு என்று கூறிக்கொண்டு நான் அமைகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. மிக அருமையாக எங்களை வாழ்த்தி நீங்களும் மகிழ்ந்து இந்த மன்றத்திற்கு பெருமை சேர்த்தமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக காளி மாணவி காளி அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களுக்கு திரு மார்க்கண்டன் அவர்களையும் இந்த காசோலையை வழங்க வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். சதகத்துல்லா கல்லூரியில் பிகாம் பயின்று வருகிறார். மாஜிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் மாணவி, இப்போ பிகாம் தேர்ட் இயர். மாணவர் தமிழ் செல்வம் வருகிறார். மன்றத்தின் உறுப்பினர் திரு ஐயப்பகுமார் அவர்களை மறுபடி அழைக்கிறேன். தமிழ் அதான் மாணவர் தமிழ் செல்வம் எங்கள் மாரிதா பள்ளியின் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதி வருகிறார்.
சிவகுமார்ட்ட கொடுத்துருக்கோம். வரல, திரிஷா வந்திருக்காங்க. இந்த இணைய நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் அறிவியல் பட்டதாரி ஆசிரியை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டேட் ரேங்க் வாங்கினான். அவன் வந்து மேக்ஸ்ல சென்டம், சோசியல் சயின்ஸ்ல சென்டம், சயின்ஸ்ல 99. அன்னைக்கு அந்த பையன் கண்ணீர் வடிக்கவே இல்லை. ஆனா தேம்பி தேம்பி அழுது எங்க அக்கா. என்னன்னா 99 வாங்கினான், எனக்கு 1 மார்க் வாங்கியிருந்தா அவன் செண்டம் வாங்கியிருப்பானே, 2 சப்ஜெக்ட்ல செண்டம் வாங்கிட்டான், என் சப்ஜெக்ட்ல வாங்கலன்னு அவங்க அன்னைக்கு வருத்தப்பட்டாங்க. நான் ரொம்ப நேரம் அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு தன்னுடைய பணியின் மீது ஈடுபாடு உள்ள ஒரு ஆசிரியை. அவங்களும் மாவட்ட கல்வி அலுவலர் சாயி சுப்புலட்சுமியும் தோழிகள். நான் அதனாலதான் இன்னைக்கு ஆக்சுவலா 2 பேர்கிட்டையும் நான் உண்மையை சொல்லல, பட் நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணது 2 பேரையும் இன்னைக்கு வர வச்சு. அவங்களும் ரிட்டையர் ஆகுறாங்க, சேம் ஏஜ் தானே. அவங்க மார்ச் ரிட்டையர், இவங்க ஏப்ரல் ரிட்டையர். 2 பேருக்கும் ஒண்ணு போல இங்க நம்ம ஒரு பணி நிறைவு பாராட்டு விழா மாதிரி செஞ்சிடலாம் மண்டலத்தின் சார்பா, அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இன்னைக்கு அந்த அம்மா வர முடியாத சூழ்நிலை, பரவாயில்ல. அதனாலதான் இந்த சுப்புலட்சுமி இறைவன் எங்களையும் அமைச்சு கொடுத்திருக்காரு. அவங்களுடைய வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வாழ்த்துறை வழங்கும்படி எங்களது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்புக்குரிய அண்ணன் திரு சோமசுந்தரம் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல நிகழ்வு. நான் காலையில இருந்து இந்த நிகழ்ச்சியை மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன மாற்றம். காலைல வரும்போது டிஓ மேடம் வரல சொன்னாங்க, காலேஜ் ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு முடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ என்ன ஒரு ஆண்டவனா கொடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாய் சுப்புலட்சுமி, ஸோ இவங்க சுப்புலட்சுமி. ஸோ சாய் சுப்புலட்சுமிக்கு பேர் ஒரு சுப்புலட்சுமி வந்துட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த இங்க இருக்கக்கூடிய அனைவருமே சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு. இப்ப கடைசியா கொடுத்துட்டு போனவரும் பிசிக்ஸ் தான், அது உங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். எல்லாமே பிசிக்ஸ். எங்களோட ரிட்டையர்ட் டீச்சர் இருக்காரு, அவரும் பிசிக்ஸ் தான். நீங்க கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் டிபார்ட்மெண்டா தான் இருக்குது. ஒரு நல்ல ஒற்றுமை. அதுக்கு இன்னொரு ஒற்றுமை என்ன பாத்தீங்கன்னா, கார்த்திகேயனுடைய அப்பா பேர் பாலசுப்ரமணியன் தான். ஸோ அவரையும் ஷார்ட் ஃபார்ம்ல கேபி தான் கூடுவாங்க. ஸோ அதே கேபி சார் தான் நீங்க தலைமை தாங்க வந்திருக்காங்க. இப்படி நிறைய ஒற்றுமைகள் இருக்கு, நிறைய ஒற்றுமைகள். இது வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு இது. ஸோ இந்த பரிசு பெற்ற இந்த மாணவ சமூகத்துக்கு சின்ன வேண்டுகோள், நீங்களும் சமுதாயத்தில் படிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து நீங்களும் ஒரு 4 குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு உதவணும். அந்த மனப்பான்மையை சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அவர் தான் ரோல் மாடல் இல்லைங்களா? அப்போ அவருக்கு வந்து இதெல்லாம் செய்யணுங்கிற காலகட்டாயம்லாம் கிடையாது. இருந்தாலும் அங்கிட்ட இன்பம் தான், பெருகை வயகம். அதே மாதிரி இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னால் ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஸ்டேட்டோ யூனிவர்சிட்டியோ வாங்க முடியாத சூழ்நிலை அந்த காலம். காரணம், நாங்கள் வளர்ந்தது கிராமத்தில். அப்போ என் மனசுக்குள்ளே இருக்கும், ஏன் நமக்கு அங்கீகாரம் கொடுக்குற இந்த சமுதாயம். அப்போ நம்ம இந்த வளர்ந்து வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது ஒன்று பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் தான். இப்போ நம்ம பள்ளியிலேருந்து வருடந்தோறும் 2 பேரை பால் பேட்மிண்டன் ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்மளே கோச்சிங் கொடுத்து, நம்மளே விளையாட வச்சு, டிஸ்ட்ரிக்ட் வாங்கி கொடுத்து, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகி ஸ்டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உத்வேகம். நான் பாஸ்கெட் பால் அசோசியேஷன்ல இருக்கிறேன், பால் பேட்மிண்டன் அசோசியேஷன்ல இருக்கிறேன். நான் வந்து சப்ஜெக்ட் டீச்சர். என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே நான் பிடிஏ தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சண்டே வருவாங்க, ஈவினிங் விளையாண்டுட்டு இருப்பேன், கிரவுண்ட்லேயே இருப்பேன். என்னுடைய அக்கா மாப்பிள்ளே நீ வந்து பிடி பிடி சார் ஆண்டா நீ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ பார்க்கணும்னா கிரவுண்ட் ஆண்டா இருக்க அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியல, நான் சப்ஜெக்ட் சொன்னா புரியல அவங்களுக்கு. அப்போ சரி அப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நிறைய டோர்னமெண்ட் போறேன், வருஷத்துக்கு 6-7 தடவை வெளியே டோர்னமெண்ட் போறேன். அங்கே எல்லாருமே நீ பிடி சார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கிரவுண்டு போடுவேன், மார்க் பண்ணுவேன், நெட்டை கட்டுறேன், அம்பையர் பண்றேன், ஸ்டேட் அம்பையர் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். பால் பேட்மிண்டன்லையும் பாஸ்கெட் பாலையும் ஸ்டேட் அம்பையர் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னுடைய ஹாபி அது, என்னுடைய ஹாபி. அது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கு, மனநிறைவாகவும் இருக்கு.
நம்மளால 4 பையங்களுக்கு ஒரு உதவி செய்யவும் முடியுது அது மூலமாக. ஸோ பேஸ்கெட் பால்ல நம்ம கல்லூரியிலிருந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு, போலீஸ்ல உள்ள போயிருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ் உள்ள போயிருக்காங்க, எல்லாருமே இந்த விளையாட்டு மூலமாகவும் உள்ள போறாங்க. ஒன்று படிப்பு மூலமா உள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போறது, இன்னொரு விளையாட்டு மூலமாக கவர்மெண்ட் வேலைக்கு போறது. ஸோ அதெல்லாம் ஊக்குவிப்பதற்காக இந்த திருநாவுக்கரசு நற்செயல் மன்றம் 12 ஆண்டுகளாக செயல்பட்டு வருதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு கோயிலில் கூட ஒரு கும்பாபிஷேகம் வரும். ஸோ இது 12 ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு இந்த திருநாவுக்கரசு நற்செயல் மன்றமும். ஸோ இதுவும் அடுத்து வந்துடும், நிறைய இந்த மாதிரி செய்வோம். ஸோ உங்களுக்கு மீண்டும் ஒன்று சொல்றேன், நீங்களும் நல்லபடியா வளர்ந்து நீங்களும் 4 குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யறதுக்கு உண்டான மனப்பான்மை கொண்டு வாங்க சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது சோமு சார் வந்து NSS கோஆர்டினேட்டர் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த லைப்ரரி திறந்த அன்னையில இருந்து இந்த லைப்ரரி சார்பாக வாசிப்பு திருவிழாவை தொடர்ந்து நடத்துவோம். வருஷத்துக்கு 1 அறக்கட்டளை ப்ரோக்ராம், வருஷத்துக்கு 1. ஸோ ஒரு வருஷத்துல 2 ப்ரோக்ராம். அதுல இந்த வாசிப்பு திருவிழா வந்து NSS ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பிளஸ் நம்ம அறக்கட்டளை பிள்ளைங்களையும் கூப்பிட்டு யாராவது ஒரு கல்வியாளர், ஒரு பேச்சாளர், ஒரு சமூக அந்தஸ்துள்ள ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேச வச்சு வாசிப்போட அவசியத்தை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்றது தான் எங்களுடைய நோக்கம். ஒவ்வொரு வாசிப்பு திருவிழாவுக்கும் NSS பாய்ஸ் மினிமம் அந்த ஒரு 30 பேர் வந்துருவாங்க. NSS கேம்ப்ல ஒரு நாள் எங்களுக்கு வாசிப்பு திருவிழா. அந்த வகையில் எங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் எங்களோடு தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் எங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சோமசுந்தரம் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த மன்றத்தின் மேலாள் செயலாளர், தற்போது துறை செயலாளர், அதாவது தன்னுடைய தொழில் காரணமாக அடிக்கடி வெளியூர் போறதுனால நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துட்டு பின்னாடி இருந்து எனக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் திரு கைலாஷ் கட்டளை அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் வணக்கம். இந்த விழாவில் எங்களுடைய மாணவ செல்வங்களை பார்க்கறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு 5 நிமிடம் நாங்கள் இது வந்து எங்களுக்கு 14 வருஷம் முடிஞ்சு 15வது ஆண்டு துவக்கத்தில் இருக்கோம். அந்த ஒரு பயணத்தை ஒரு கடுமையான பயணம் தான் அது. எதுவும் பொது காரியங்களை அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியறதில்லை. அது நாங்கள் வந்து ரொம்ப குறிப்போட கல்விக்கு மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளால. அதுவும் வந்து எங்க நம்ம மதித்தா மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள்ட்ட தான் நாங்கள் ஆரம்பிச்சோம். ஏன்னா நிறைய பசங்க ரொம்ப நல்லா படித்து இந்த மாதிரி திறம்பட ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டு 10 வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 11ஆம் கிளாஸ்லேயே ஏதோ ஃபீஸ் அமைப்பு கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிற இடத்துலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ முதல் வருஷம் வந்து ஒரு 4 பேர் சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி 4 பசங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, இந்த 11ஆம் கிளாஸ்ல ஒரு 15,000 16,000 இப்படிதான் கட்டணும். இது கட்டலைன்னா எல்லாரும் அவங்க தனி பெற்றோர் தான், எல்லாருமே சிங்கிள் பேரண்ட் தான், பெரும்பாலும் தாயால் வளர்க்கப்பட்டவங்க தான். அது நம்ம சமூகத்தின் ஒரு பெரும் ஒரு பாவமாக ஆயிடுச்சு. தந்தை வந்து ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கமோ தீய பழக்க வழக்கமோ இல்லை குடும்பத்தை விட்டுட்டு பெரும்பாலும் அப்படி போயிடுறாங்க. அப்படி இவங்க வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கத்து வீடுகளில் வேலை செய்யறவங்களோ வேலை உதவியாளராகவோ முறுக்கு சுத்துறவங்க தியேட்டர்ல வேலை செய்யறவங்க இது மாதிரி பின்புலத்திலாம் வராங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய தடை தான். அப்ப நம்ம செய்யாட்டா அவங்க வேலைக்கு தான் போகணுங்க, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே ஆட்டோ டிரைவர் அசிஸ்டன்ட் ஆகவோ ஒரு மெக்கானிக் ஆகவோ அப்படி விட்டுற முடியாது. படிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு சிறு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு 5 பேரோட கார்த்திகை முன்னெடுத்து எல்லாமே கார்த்திகை பின்னாடி நாங்கள் அப்பப்போ வருவோம். அப்படி வந்து ஆரம்பிச்சோம். அது வந்து படிப்படியா என்ன வரும்போது ஆரம்பிச்சு அப்புறம் கோவிட் சமயங்கள்ல முடியாமல் போய் எப்படியோ தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 15 பேர் 20 பேர் எங்களுக்கு வந்து ஒரு 4 பேருக்கு அவங்க முடிச்சிட்டாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சு 11 12 பிகாம் பிஎஸ்சி முடிச்சு இப்ப எம்காம் 4 பேர் இருக்காங்க. அவ மோனிகா வந்து எம்காம் முடிச்சாச்சு, எம்ஹெச்ஆர் நினைக்கிறவங்க. அவன் வந்து 11ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவங்க நாங்க பார்க்கும்போது என்ன அவனை அதை மட்டும் சொல்லுவான், அவனுக்கு கனவு தான். அவன் நம்மளுக்கு வந்து நீ வாமா நம்ம அடிக்கடி சொல்றதுதான், எங்க பசங்க நாங்கள் திரும்ப சொல்றதுதான். நம்ம வந்து மாதா பிதா குரு தெய்வங்களோட அர்த்தம் வந்து நம்மளுடைய முதல் தெய்வம் அம்மா, அம்மா காட்டு அப்பா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் தெய்வம் கடைசியில் தான் அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்போ எங்களுடைய முன்னாள் மாணவர்களோட பெருமை இன்னைக்கு நம்மளுக்கு எப்போதுனா நம்மளுடைய மிகப்பெரிய ஞான குரு நம்முடைய முன்னாள் மாணவர், நம்ம எல்லாருக்கும் ஞான குரு ஆசான் பாரதியார். அவரை வச்சுதான் நான் உங்களை ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். இது சார் ஏன் சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து உடல், நான் போன தடவை பேசினேன், உடல் இல்லை மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே எளிமை வேண்டும்,
நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், தனமும் பெருமையும் வேண்டும், தரணியிலே இன்பம் வேண்டும், மண் பயனிட வேண்டும், உண்மை நின்றுட வேண்டும். பாரதியார் சொல்லாதெல்லாம் உலகத்துல யாருமே சொல்லல. நம்ம 4 விஷயம் தான். ஆத்திச்சூடி படிக்கணும், பாரதியாரை படிக்கணும், திருவள்ளுவரை படிக்கணும். வேற பெருசாக நம்ம படிக்கவே வேண்டியதில்லை. எல்லாம் அவங்க அது அர்த்தத்தோட பேசிட்டீங்கன்னா வந்துடும். அப்ப நாங்க அப்படி ஆரம்பிக்க அப்போ கோவிட் சமயங்கள்ல பெரும் கஷ்டத்துக்கு ஆரம்பம். அப்போ கார்த்தி நம்ம இனிமேல் நமக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேருக்கிட்டே புனரவு வாங்கி படிக்க வைக்கிறது சிரமப்படுவோம். இனிமேல் செய்ய முடியாது. இனிமேல் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு வெளியூர்களில் இருக்கிற நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள், எனக்கு நாங்கள் எப்படி ஆரம்பிச்சோம்னா 150வது ஆண்டு விழாவோட ஆரம்பிச்சது இது. அப்போ நம்ம கார்பரேட் கம்பெனியில அணுகலாம். முதல்ல என்னுடைய தம்பி, அவனும் நடராஜ பிள்ளை பேர், அவனே நடராஜ சுப்பிரமணியம் தான் பேரு. அவன் கம்பெனியில ஒரு நல்ல பெங்களூர்ல இருக்கலாம். அப்ப நான் சொன்ன தம்பி, நான் இந்த மாதிரி பண்றோம், ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், அந்த மொத்த படத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்தான். அப்புறம் அது தொடர்ந்து இது எங்களுக்கு நிறைய கார்த்தியோட தொடர் முயற்சி, ATG வாங்கினது, கார்பரேட்டுக்கு கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வழியா CSR ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் முடிச்சு இந்த வருஷத்துல இருந்து அந்த கம்பெனி இப்ப எங்களுக்கு முதல்ல 3 லட்சம் கொடுத்துருக்காங்களா, 2 lakhs கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன்னாங்க. 5 லட்சத்தை இந்த மார்ச்சுக்குள்ள கொடுத்து முடிக்கணும். இப்ப அவ்வளவு பேர் நம்ம கிட்ட இல்ல. அதனால நீங்க கவலையே படாதீங்க. அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க 5 லட்சமோ 6 லட்சமோ எங்க கம்பெனியே கொடுத்துருவோம். நீங்க மித்த பொருளையும் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் இன்னும் இந்த 15 பேரை இன்னொரு 15 பேரா வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு உங்களோட ஆசைகளோடையும் அறிவுரையோடையும் இந்த மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் எல்லாரும் உற்சாகத்தை கொடுக்கணும்னு நன்றி வேண்டிக்கிறேன். இப்ப மோனிகா அவளுடைய அனுபவங்களை சில உண்மைகள், அவளுக்கு என்ன நடந்ததோ அவள் என்ன நினைக்கிறானோ அதை பேசட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த மன்றம் அப்படிங்கிறது எனக்கு என்னோட வளர்ச்சி பாதையில இந்த மன்றத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த மேடையா இருக்கட்டும், முதல்ல வாரிஹால் அந்த மன்றத்துல அந்த ஸ்டேஜ் அதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு. முதல்ல நான் MDT ஸ்கூல் வரும்போது சாரை தான் பார்த்தேன். கார்த்திக் சார் கல்வி புரட்சி பண்றாங்க, கரெக்ட். ஆனா அதே சமயம் எந்தெந்த குழந்தைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ சார் கரெக்டா தேர்ந்தெடுத்ததுல நானும் ஒரு பொண் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எனக்கு கல்வி தந்த குருவா தான் நான் சாரை இப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன். எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, சார் நான் இது பண்ண போறேன் அப்படின்னா சரிம்மா ஓகே, எதுவா இருந்தாலும் சரி சார்ட்ட கேட்டுதான் நான் எந்த ஒரு இதுனாலும் எடுப்பேன். சாருமே கல்விக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. கைலாஷ் சாரா இருக்கட்டும், MDT ஸ்கூல்ல இருந்துதான் என்னோட எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. நான் படிக்கிறதுல இருந்து நான் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சேன், BA சோசியாலஜி முடிச்சேன். அடுத்து MSWல HR ஸ்பெஷலைசேஷன் எடுத்து அதுவும் நல்லபடியா இந்த மன்றத்தோட உதவியோட தான் நான் அதை முடிச்சேன். கண்டிப்பா நான் அதை சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. சோ நீங்க எல்லாருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அது நான் கண்டிப்பா சொல்லுவேன். வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். யாருக்குமே இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு இந்த மன்றத்துல இருந்து நீங்க ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்துல தான் நீங்க எல்லாருமே இருப்பீங்க. கண்டிப்பா போய் சேருவீங்க. அதுக்கான விடையாதான் இது ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்க எல்லாருக்குமே சொல்றது அதுதான். முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. நூலகம் எல்லாம் இருக்கு, நீங்க பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கல்விக்கு ஏதோ ஒரு இருக்கு அப்படிங்கும் போது சார் கிட்ட நீங்க சொல்லலாம். கண்டிப்பா எந்த ஒரு உதவினாலும் சரி, சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நீங்க சொன்னா போதும். கண்டிப்பா எல்லா இதுங்க சார் கூட நாங்களும் இருக்கோம். நாங்களும் கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் நான் எமோஷனல் ஆயிடுவேன். கண்டிப்பா நான் சொல்லுவேன். கண்டிப்பா என்னோட கனவு கண்டிப்பா நான் IAS ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் நான் இது பண்ணியிருந்தேன். சோ நான் Group 1 எழுதிட்டு இருக்கேன், Group 2 எழுதினேன். சோ எல்லாமே ஜஸ்ட் பாயிண்ட்ல மிஸ் ஆகிட்டு இருக்கு. பட் நான் விடுறதா இல்ல. கண்டிப்பா நான் அதை பிடிச்சே தீரணும். அதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். சோ அடுத்த இதெல்லாமே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். சோ எல்லாத்துலயுமே பாயிண்ட் 2, பாயிண்ட் 1 அந்த மாதிரி போகும். நான் உங்க எல்லாருக்குமே அதுதான் சொல்றேன். யாராலும் சரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல நம்ம கண்டிப்பா விடுவோம். சோ அது மிஸ்டேக்ஸே ரொம்ப பெருசா இருக்காதீங்க. அதுதான் நம்மள டர்ன் ஓவர் ஆகும் சக்சஸ்க்கு. சோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இது பண்ணாதீங்க. எதுல நம்ம மிஸ்டேக் விட்டோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நீங்க இது பண்ணிக்கோங்க. சோ அதுல இருந்துதான் நம்ம மறுபடியும் முயற்சி செய்யதான் அதுல இருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். சோ அது இருக்கு. சோ நான் UPSCக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுவும் கண்டிப்பா சீக்கிரம் இந்த இயர்க்குள்ள நான் முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்ல நான் இருக்கேன்.
குரூப் 1 குரூப் 2 இந்த ரெண்டுத்துலயுமே சரி கிரேட் 1ல செலக்ட் ஆகி எப்படியாவது நான் கண்டிப்பா ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார்கிட்டையும் நான் அதான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அதுக்கான முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன். உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் எல்லாரையும் அதுதான் சொல்றேன். எவ்வளவு வேலைக்கு போனாலும் சரி கிடைக்கிற டைம்ல படிங்க. படிக்கிறத மட்டும் விடவே விடாதீங்க. நான் சாகர வரைக்கும் படிச்சுட்டே தான் இருப்பேன். படிப்பை மட்டும் விடவே விடாதீங்க. கண்டிப்பா சரி. சரஸ்வதி உங்க கூட இருக்கும்போது எப்போதுமே உங்களுக்கு படிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். எவ்வளவு நாள் விளையாடுங்க, எவ்வளவு நாள் குரூப் பண்ணுங்க, ஆனா கொஞ்சம் படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்களும் எங்க கண்ணுல நீங்க இப்ப பட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த கல்வி மன்றம் உதவி நாங்க செய்யறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் தேர்ந்தெடுத்து நாங்க இது பண்ணுவோம். நீங்க எல்லாமே கடவுளால் தேர்ந்தெடுக்கணும். கார்த்திக் சாரால தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நீங்க எல்லாரும். கண்டிப்பா அதுதான் நான் உண்மையா சொல்லுவேன். சோ இந்த வாய்ப்பு கொடுத்த கைலாஷ் சாருக்கும் சரி, கார்த்திக் சாருக்கும் சரி, கவிதாமாக்கும் சரி, சிவா சாருக்கும் சரி, பண்டத்துல இருக்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பா நன்றி சொல்லுவேன். நன்றி கடன் பட்டிருக்கேன். சோ எல்லாருக்குமே சரி, மாரிமா மிஸ்க்கும் சரி, பிரேமா மிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நமக்கு வந்து நம்ம முன்னாள் பள்ளி கைத்தறி ஆசிரியர் சோமசுந்தரம் இருந்தாங்க இல்லையா, அவங்க பையன் வந்து கணேஷ் ஐஏஎஸ்ன்னு ரொம்ப திறம்பட அவர் தான் இந்த டெல்லியில நடந்த ஐஏஎஸ் சென்னை கொண்டு வந்தாரு. அவர் விரைவில் வந்து திருநெல்வேலியில் ஆரம்பிக்க போறாரு. நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன், இவருக்கு சென்னை போக முடியாத காரணத்தால இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அதனால நாங்கள் வந்து இவரோட ஐஏஎஸ் கோச்சிங்கையும் இந்த மன்றம் எடுத்துட்டு போகுது. ஏன்னா அவனுக்கு வந்து இனிமேல் வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல போனாதான் அவன் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து குரூப் 1 குரூப் 2 கூட கிளியர் பண்ணிடலாம். நீங்க டெஃபினட்டா யூபிஎஸ்சி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா ஒரு கோச்சிங் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. அதனால அவங்க விரைவில் ஆரம்பிப்பாங்க. நாங்கள் இவனோட தொடர்பு படுத்தியிருக்கோம். அதை நாங்கள் பார்த்து அவளை இவனோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மன்றத்துக்கு கூட்டு வரணும். நன்றி அனைவருக்கும். அதாவது கார்த்திக் சாரால மட்டும் தேர்ந்தெடுக்கப்படலை, எங்க பள்ளி ஆசிரியர்கள், அதாவது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு ஃபீட்பேக் வந்து அந்த கிளாஸுக்கு போற டீச்சர்ஸ்ட தான் நான் கேட்பேன். பட் அது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அந்த வகுப்பாசிரியர் முதல்ல எனக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க, இந்த பொண்ணு நல்லா படிக்கிறா, ஒழுக்கமா இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே அப்படித்தான், எல்லாரையும் தேர்ந்தெடுத்தது அந்த வகையில தான். ஸோ ஒரு ஆசிரியர் சப்போர்ட் இல்லாம நம்ம இதை செய்ய முடியாது. என்ன காரணம்னா, வருங்கால சமூகம் வந்து மாணவர்கள் தான். ஆனா வருங்கால சமூகத்தோட சிந்தனை இருக்கு பத்தி, அந்த சிந்தனையை உருவாக்குறது தான் ஆசிரியர்கள். நான் அந்த வகையில எல்லா ஆசிரியர்கிட்டையும் நான் இந்த ரிப்போர்ட் கேட்கறது இல்லை. குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் நம்ம நட்பு ரீதியா இருக்கிற அந்த ஆசிரியர்கள்ட்ட ரிப்போர்ட் கேட்பேன். அவங்க வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க, இந்த பொண்ணு இந்த பையன் நல்லா வருவான், இவனுக்கு ஹெல்ப் தேவை. அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க ரிப்போர்ட் கார்டு சைன் பண்ண அவங்கள பேரண்ட்ஸை கூப்பிடும்போது ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மன்றத்தின் சார்பா அந்த பிள்ளைங்களை, அந்த மாணவனோ மாணவியோ தேர்ந்தெடுத்த பிறகு நான் நேரில் அவங்க வீட்டுக்கு போயிடுறேன். முதல்ல ஸ்டூடெண்டோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணி, ஏன்னா அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டோன்னா எனக்கு ஒரிஜினல் சிச்சுவேஷன் தெரிஞ்சிடும். இப்படி இங்க இருக்கிற எல்லாத்தையும் அப்படிதான் செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப புதுசா இன்னைக்கு செலக்ட் பண்ண இந்த 4 பேரோட வீட்டுக்கு மட்டும் தான் நான் போல, அவங்க இன்னும் கூப்பிட்டா போயிடுவேன். சரியா, அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறோம். அதனால அது போக இந்த மன்றத்துல 40 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதாவது அந்த 40 பேரு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்னா இந்த மன்றத்தோட நம்பிக்கையை இந்த மாணவ மாணவியர்கள் தான் காப்பாற்றணும் இல்லையா? சோ இவங்ககிட்ட நாங்க வந்து ஏன் வருஷத்துக்கு இந்த 2 நிகழ்ச்சி வைக்கிறோம்னா, இந்த ஒரு ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்கும் தெரியணும் இந்த சமூகத்தோட எப்படி அவங்க பழகணும், அட்டாச் ஆகணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். உங்களை மாதிரி பெரியவங்களுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதமும் அறிவுரையும் அவங்களுக்கு வேணுங்கிறதுனாலதான் ஒரு 2 நிகழ்ச்சி, ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது நடத்திடுறோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துக்குள்ள நாங்க இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு இருக்கோம். அவன் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து பாலாஜி ஹால், ஸ்ரீவாரி ஹால்ல தான் நடத்தினோம். அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம், அதாவது மண்டபத்துக்கு வாடகை வாங்கல எங்கிட்ட, ஆனா அந்த இபி சார்ஜ் கட்டணும், பிளஸ் அங்கதான் நாங்க ஃபுட்டு சொல்லணும். அந்த மாதிரி சில செலவுகளை குறைக்கிறதுக்காக அந்த செலவை குறைச்சிட்டு அதை வச்சு ஒரு பிள்ளைக்கு நாங்க ஃபீஸ் கட்டிடலாமே அப்படின்ட்டு தான் முதல்ல கொடுத்த தொகை வந்து ஒரு கன்சல்டேட்டட் அமௌண்ட் கொடுத்தோம். இப்போ வந்து அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவோ, இப்போ 23,000 ரூபாய் அவனுக்கு இன்ஜினியரிங் ஃபீஸ்னா இன்னைக்கு 20,000 ருபீஸ் செக் கொடுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு மட்டும் நம்ம 2 lakhs செக் கொடுத்துருக்கோம் சார். அதாவது அங்க வாங்கின அந்த 2 lakhs அப்படியே நாங்க செலவு பண்ணியாச்சு. வேற எந்த எக்ஸ்பென்ஸுக்கும் நாங்க அந்த ஃபண்ட்
ஃபண்டை வந்து யூஸ் பண்றது இல்லை. மற்ற எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லா அந்த மன்றத்தோட உறுப்பினர்களான ஒவ்வொருத்தருடைய பங்களிப்புல தான் நாங்க அதாவது மன்றத்துக்குன்னு சில எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஒரு கல்வி நிறுவனத்துல என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அது ஃபுல்லா வந்துருச்சு. எவ்ரி இயர் ஆடிட் இருக்கு. அந்த ஆடிட்டருக்கு நான் வவுச்சர் சப்மிட் பண்ணி ஆடிட்டர் சிக்னேச்சர் வாங்கி இதை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ரெனிவல் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஆடிட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பேன் வாங்கினதோட மட்டும் இல்லாமல் ATG வாங்கினதுனால எனக்கு ஆடிட்டிங் பிளஸ் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் இப்போ எனக்கு லாஸ்ட் 3 இயர்ஸோட இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சது. அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. ஆமா, எல்லாமே டெபாசிட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நான் செலவழிச்சே ஆகணும். இப்போ வந்து ட்ரஸ்ட் ஆக்டை வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்றாங்க. நல்லா சொல்ல போனா 2000 ரூபாய்க்கு மேல நான் டொனேஷன் வாங்கிட்டாலே நான் அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த மன்றத்துல இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் 3 வருஷம் அவங்களுக்கு நான் டைம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த மன்றத்தோட உறுப்பினரை நான் அவங்கள மாத்திடுவேன். இப்ப மோனிகா உறுப்பினர், பேச்சிமுத்து உறுப்பினர், 2 பேர் உறுப்பினர். ஏன்னா என்னால இன்னும் இப்படி எடுத்து கொண்டுட்டே போயிட்டு இருக்க முடியாது. நமக்கும் வயசு இருக்கு இல்லையா? ஒரு கட்டத்தில் நானும் உட்கார்ந்து இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பாக்குற சூழ்நிலை வந்துடும். ஆனா ஆலோசனை கொடுப்போம், பின்னாடி இருந்து பேக் சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த மன்றத்தோட இந்த கல்வி அறக்கட்டளையை அவங்க தான் நடத்தணும்னு நாங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதோட தொடர்ச்சியா முதல்ல 2 பேரை உறுப்பினர் ஆகிட்டோம். உண்மைக்குமே அந்த 2 பேரும் எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்சு முத்துலாம் பாருங்க, ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து எனக்கு ஃபுல் ஒர்க்கே அவன் தான் பாக்குறான். பேச்சு முத்து, மாரியப்பன், மாரி செல்வம், சந்தோஷம். ஏன்னா இவங்க எல்லாரும் டிகிரி முடிச்சாச்சு. நான் டிகிரி முடிக்கிற வரைக்கும் டிகிரி முடிக்காத இல்லை சொல்லிட்டேன். டிகிரி முடிக்காதவங்க கீழே உட்காருங்க. டிகிரி முடிச்சவங்க மட்டும் எனக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ மன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் எங்களது மாஜிதா பள்ளி ஆசிரியர்கள் இவரோட ஒத்துழைப்போடு தான் இந்த மன்றம் வந்து இவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மன்றத்தோட உறுப்பினர்கள் 40 பேர்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை மட்டும் தான் எல்லாரும் பார்த்திருக்க முடியும். வேற 30 பேர் யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் என்னோட நம்ம பிசிக்ஸ் பேட்ச் சார் எல்லாரும் பின்னாடி தான் இருக்கிறாங்க. அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு டொனேஷன் கொடுக்கறது ஒரு பக்கம், இந்த மன்றத்துக்கு சப்போர்ட் பண்றது ஒரு பக்கம். பின்னாடி இருந்து எல்லாரும் நான் ஒரு தடவையாவது வந்துட்டு போங்கடான்னு சொன்னா எல்லாரும் நீ பாத்துக்கோன்னு சொல்லும்போது எனக்கு வந்து பேர்டன் ஏறிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அது பெரிய சிரமமா இருக்கு, இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. நீங்க நிகழ்ச்சி முடிச்சோடனே இன்னைக்கு நான் நைட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நன்றி. இந்த மன்றத்தின் உறுப்பினர் திரு நெல்லை கோமான் அவர்களையும் திருமதி மாரியம்மாள் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். கவிதா, முத்ரா, காளி, மக்கீல ஒரு போட்டோ இருக்கு. திரு நெல்லை கோமான் அவர்களுக்கு 60 வயது பூர்த்தியாகி சஷ்டியப்த பூர்த்தி முடிந்தது. இந்த மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர், இந்த தம்பதியர்களுக்கு எங்க மன்றத்தின் குழந்தைகள் இந்த அதாவது அண்ணன் வந்து அவங்க செஞ்ச உதவியை வெளியில சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க, அதனால நான் எதையும் சொல்லல. நன்றி. மாணவி முத்ரா அவர்களுக்கு இந்த காசோலையை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மன்றத்தின் உறுப்பினர் பழனிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் வந்துட்டு சேர்ந்து பழனிக்குமார், மாணவி முத்ரா, மாஜிதா கல்லூரி மேல்நிலை மாணவி, நேஷனல் டேலண்ட் எக்ஸாம் எழுதி மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்கின எங்களுடைய முதல் மாணவி. இப்போ வந்து STC காலேஜ்ல BSc பிசிக்ஸ் படிக்கிறார். மாணவி த்ரிஷா கோவில்பட்டியில BSc கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட் சைல்டு. கிருத்திகா மாணவி வந்து மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கா. ஸோ அவளோட செக் ரெடியா இருக்கு. அவங்க டவுன்ல இருக்காங்க பேரண்ட். அவங்க இன்னைக்கு வரேன்னாங்க, வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்தோடனே கொடுத்துடலாம். நன்றி. அந்த நிகழ்ச்சியின் நிறைவாக திரு சிவகுமார் அவர்கள் மன்றத்தின் செயலாளர் முறையாக நன்றி சொல்ல வருகிறார். நன்றியுரையாற்றும்படி பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு குடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தினையும் நன்றியினும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கூடியிருந்த கல்வித்துறை விழாவானது
கல்வித்தொகை வழங்கும் விழாவா இல்லது அறிவியல் கண்காட்சி விழாவா என்பது போல் இருந்தது. என்னென்றால் கூடியிருந்த அனைவருக்குமே பிசிக்ஸ், ஹெச்ஓடி பிசிக்ஸ், பிரின்சிபல் பிசிக்ஸ், ஸ்டூடெண்ட் கார்த்திகும் பிசிக்ஸ், கூடியிருந்த அனைவருமே பிசிக்ஸ். சாய் சுப்லட்சுமிக்கு வேளாக வந்திருக்கும் சுப்லட்சுமி அவர்களும் சயின்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரி அவர்கள் மட்டும்தான் மாறிவிட்டார்கள், இருந்தாலும் சயின்ஸ் தான். அதனால கூடியிருந்த அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதை நாங்கள் வருடம் கூறுவது என்னவென்று கேட்டாருன்னா, இந்த மன்றமானது மாணவர்களுக்கு உதவுவது எவ்வளவு கஷ்டமானது என்பதை திரு கார்த்திகை அவர்கள் சிரித்துக் கொண்டே கூறிக்கொண்டிருக்கிறார். மாணவர்கள் அவர்களும் ₹1 என்பதை வெளியில் வாங்குவது எவ்வளவு சிரமம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. உழைக்கும் மாணவர்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சா எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்கிறது தெரியும். சரியா? இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற செக் இரவு கொடுத்த பரிசு அல்ல, கார்த்திக் அவர்களின் முயற்சியினால் கிடைத்த பரிசு. முதலில் அனைவரும் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் அலுவலகம் இருக்கும் போது இந்த நேரம் சும்மா இருக்க மாட்டார். இதனை என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று ஒவ்வொரு நேரமும் மாணவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. ஏனென்றால் நான் அவருடன் இருப்பதால் மட்டுமே எனக்கு தெரியும். சரியா? இன்னொன்று, இன்று அவர் கொடுத்திருக்கிற தொகைக்கு முழுமையாக காரணமாக வழங்குவது கைலாஸ் அவர்கள். அவர்களுக்கு மிகவும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நீங்கள் வளர்ந்து ஒவ்வொரு காலமும் பெரிய மரமாக விழுதுகள் விடும் பொழுது இந்த கைலாஸ் என்பவர் யார் என்று மறந்துவிடக்கூடாது. சரியா? அதனால நான் ரொம்ப பேசுற விரும்பல. இங்க வந்திருக்க அவ்வளவு பேருங்க ஒவ்வொரு துளியிலும் ரத்த துளியிலும் உங்களுக்கு உழைக்கிறாங்க. டீச்சர்ஸ் ஆகட்டும், வெளியில இருந்து உதவுங்க அவ்வளவு பேர் ஆகட்டும், உங்களுக்கு உழைச்சிட்டு இருக்கணுங்க. சரியா? இதை மறக்காம நீங்க படிக்க வேண்டியது ஒண்ணுதான் உங்களுக்கு கடமை. நல்ல ஒபீடியண்டா இருந்து நீங்க செய்யற நன்றி கடமை அதுதான். மாணவர்கள் திருநாவுக்கரசன் மன்றத்தில் இருக்கோம், நாங்க நல்லவங்களா இருக்கோம், ஒழுக்கமா இருக்கோம். நீங்க அது மட்டும்தான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதோட உங்களுக்கு பெருமை வேற எதுவுமே கிடையாது. சரியா? அதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியம். சோமசுந்தரம் அவர்கள் எங்களை இயக்கி ஆர்டிஓர் அவர்கள், கடவுளும் அவர்கள் எங்களுக்கு. சரியா? அவர்கள் இன்றைய தெரிவித்திருக்கிறேன். சரியா? மாரியம்மாள் மேடம் அவர்கள் அவங்களுக்கு தெரியும், நாங்க எப்படி ஒர்க் பண்றோம் தெரியும், எங்க கூட எப்படி ஒர்க் பண்றோம் தெரியும். அவங்களுக்கு நல்ல கோமான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். மற்றும் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் பேரண்ட்ஸ் அவ்வளவு பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேரண்ட்ஸ் ஒரு வேண்டுகோள், பேரண்ட் அவங்க பையன் எப்படி படிக்கிறான், அவன் என்ன பண்றாங்கிறத முடிஞ்ச கார்த்திகை சாப்பிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஆசிரியர் பெருமைக்கு போன் பண்ணுங்க, தகவல் அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. அவன் எவ்வளவு தூரம் இன்வால்மெண்டோடு இருக்காங்கிறது தெரிஞ்சுன்னா எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் எப்பனாலும் கேளுங்க, நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோங்கிறத சொல்லிட்டு நன்றியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.